வணக்கம். இந்த பதிவில் கோளறு பதிகத்தினுடைய விளக்க உரையை காணப்போகிறோம். ஒவ்வொரு பாடலாக எடுத்துக்கொண்டு அந்த பாடலினுடைய சிறப்பம்சம் என்ன என்பதை வரி வரியாக ஆராய்ந்து அனுபவிக்கப் போகிறோம். முதல் பாடல் வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அந்த கடைசி வரியை பாருங்க. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடியார்களுக்கு மிகவும் நல்லனவாக இருக்கக்கூடியவைகள் அவை என்று சொல்கிறார். அது யாரு? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஆகிய 9 கிரகங்களும் அடியவர்களுக்கு சிறிதளவு கூட குறையாத நன்மையை வாரி வாரி வழங்கும், அடியவர்களுக்கு நல்லவர்களாக விளங்கும். எப்பொழுது? வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால். என்னுடைய உள்ளம் இருக்கிறதே, அதில் ஒருவன் வந்து புகுந்து கொண்டு அந்த உள்ளத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு விட்டான். அவன் அழகான மூங்கில் போன்ற தோள்களை உடைய அம்மையை இடப்பாகத்தை கொண்ட தேவர்களை காக்கும் பொருட்டு ஆழகால விஷத்தை விரும்பி சாப்பிட்டு அதை தன்னுடைய கண்டத்திலேயே தேக்கி வைத்து கொண்டுள்ள கைலாய மலையில் இனிமையான வீணையை மீட்டி எழுந்தருளி இருக்கின்ற இன்னும் என்ன சிறப்புகள்? மாசரு திங்கள் பௌர்ணமி நிலவுகளை ஆங்காங்கே கருப்பு திட்டுகள் காணப்படும். ஆனால் 3ஆம் பிறை சந்திரனில் அந்த கருப்பு நிழல்கள் இருக்காது. அப்படி குற்றமற்ற பிறைச்சந்திரனை அணிந்து கொண்டு கங்கையும் அணிந்து கொண்டுள்ள அந்த ஆதிசிவன் அன்னையுடன் சேர்ந்து என் உள்ளத்தில் இடம் பிடித்து கொண்டதால், என் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டதால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஆகிய 9 கிரகங்களும் என்னையும் சிவனடியார்களையும் ஒன்றும் செய்யாது என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். அப்போ இந்த முதலாவது பாடல் நவகிரகங்களால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்மை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல். வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நம்முடைய உள்ளத்தில் சிவன் புகுந்து கொண்டிருக்கும் பொழுது நவகிரகங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது என்பது இந்த பாடலினுடைய சுருக்கமான பொருள். நம்மளுடைய உள்ளத்தில் சிவன் வந்து புகுந்து கொள்வதற்கு சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய என்று ஓயாது எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். அடுத்த பாடல் நாள் நட்சத்திரங்களிலிருந்து சிவனடியார்களை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல். நாள் என் செய்யும் கோள் என் செய்யும் என்று சொன்னார்கள் அல்லவா? அதில் கோள் என் செய்யும் என்பதை தான் முதல் பாடல் உணர்த்தியது. அடுத்து நாள் என்ன செய்யும்? சிவனடியார்களை ஒன்றும் செய்யாது என்பதை உணர்த்தக்கூடிய அடுத்த பாடல். என்போடு கொம்போடாம இவை மார்பிளங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடியார்களுக்கு அன்பு கூர்ந்து நல்லதையே செய்யக்கூடிய நாள்களாக அவை விளங்கும். இதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்த நாள்கள் எவை?
9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல. ஜோதிடம் தெரிந்த அன்பர்களுக்கு இது தெரிந்திருக்கும். எப்பொழுதுமே நமக்கு தீமை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன? ஜென்ம நட்சத்திரத்தில் எதையும் செய்யக்கூடாது. ஜென்ம நட்சத்திரத்தையும் சேர்த்து எண்ணிக்கொண்டு வரும் பொழுது 7வது நட்சத்திரத்தில் எதையும் செய்யக்கூடாது, 9வது நட்சத்திரத்தில் எதையும் செய்யக்கூடாது, 10வது நட்சத்திரத்தில் ஒன்றையும் செய்யக்கூடாது, 18வது நட்சத்திரத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது, 24 நட்சத்திரத்திலும் ஒன்று செய்யக்கூடாது. அந்த காரியங்கள் நன்றாக நடைபெறாது. இப்பொழுது ஒருவர் அசுவினி நட்சத்திரம் என்றால் அசுவினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எந்த ஒரு முக்கியமான காரியங்களையும் செய்யக்கூடாது. அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 7வது நட்சத்திரம், அதுலேயும் ஒன்று செய்யக்கூடாது. அதான் 9 1 10வது நட்சத்திரத்தையும் ஒன்று செய்யக்கூடாது, 9வது நட்சத்திரத்திலையும் ஒன்று செய்யக்கூடாது. புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா அது 9ஆம் நட்சத்திரம். அசூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். மகம் நட்சத்திரத்திலையும் ஒன்று செய்யக்கூடாது. அடுத்து 18வது நட்சத்திரமாக வரக்கூடிய அனுச நட்சத்திரத்திலையும் ஒன்றும் செய்யக்கூடாது. அதே போல் எண்ணிக்கொண்டு 24வது நட்சத்திரத்திலையும் ஒன்றும் செய்யக்கூடாது. சதய நட்சத்திரம் வரும். உங்களுடைய நட்சத்திரத்தையும் சேர்த்து எண்ணிக்கொண்டு இந்த ஜென்ம நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், 10வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், 18வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், 24வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் காலண்டரில் வந்துச்சுன்னா நீங்கள் அன்னைக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. அதே போல் கிழக்க சூழலாம், மேற்க சூழலாம், தெற்க சூழலாம், வடக்க சூழலாம் வரக்கூடிய நாள்களில் அந்த திசையில் போகக்கூடாதுன்னெலாம் இருக்குது இல்லையா? சரி, இந்த நாட்களில் கட்டாயம் ஒன்று செய்யவே வேண்டியிருக்கிறது என்றால் நீங்கள் இந்த பாடலை 3 முறை பாடிவிட்டு செய்யலாம். அதான் நாளும் நட்சத்திரமும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்காக அருளப்பட்ட இந்த பாடல். தீமை செய்யக்கூடிய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களும் ஒன்றும் செய்யாது, சூலம் வரக்கூடிய நாட்களும் ஒன்றும் செய்யாது. அதுக்கு தான் இந்த பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் பாடல் நவக்கிரகங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக அளிக்கப்பட்ட பாடல். 2வது பாடல் நாள் நட்சத்திரங்களிலிருந்து நம்மளை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல். என்போடு கொம்போடாமை இவை மார்பிளங்க, எலும்பு மாலையையும் மான்கொம்பு மாலையையும் ஆமை மாலையையும் அணிந்தவன் அவன். அன்பான எருதி வாகனத்தில் ஏறி அன்னையுடன் வரக்கூடியவன். அதான் என்போடு கொம்போடாமை இவை மார்பிளங்க, எருதேலி ஏழையுடனே பொன்னாலான நகைகளை அணிந்தவன், ஊமத்த மாலை அணிந்தவன், பொன்பொதி மத்த மாலை கங்கையை அணிந்தவன், புனல் சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் அவன் என் உள்ளத்திலேயே நிறைந்து இடம் பிடித்து கொண்டதால். 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இயற்கையிலேயே துன்பம் தரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், 7வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், 9வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், 10வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், 18வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், 24வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், இவை யாவுமே சிவன் நம்மளுடைய உள்ளத்தில் புகுந்து கொண்டு இடம் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை ஒன்றும் செய்யாது. சிவன் நம்மை உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் சிவைய நம எனம சிவ மசிவயன வய நமசி நமசிவய ஓம் என்று சதாவது எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை. இந்த பாடல் நாள் நட்சத்திரங்களிலிருந்து நம்மளை காக்கும் பாடல். நல்லதுதானே? என்போடு கொம்போடாமை இவை மார்பிளங்க, எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடுத்து 3வது பாடல். கலைமகள் அலைமகள் மலைமகள் பூமாதேவி அஷ்டதிக் பாலகர்கள் அனைவருடைய அருளை பெற்று அனைவராலும் இன்பம் அருளக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் உருவலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் திருமகள் கலையதூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும்
அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருமகள் என்றால் லட்சுமி, கலையதூர்தி என்று சொன்னால் கலைமகள் சரஸ்வதி, செயமாது என்றால் துர்க்கை. திருமகள் கலையதூர்தி செயமாது பூமி, பூமித்தாய் பூமாதேவி. திசை தெய்வமான பலவும் கிழக்கு திசையில் உள்ள இந்திரன், தென்கிழக்கு திசையில் உள்ள அக்கினி தேவன், தெற்கு திசையில் உள்ள யமதர்மன், தென்மேற்கு திசையில் உள்ள நிருதி தேவன், மேற்கு திசையில் உள்ள வர்ண தேவன், வடமேற்கு திசையில் உள்ள வாயு தேவன், வடக்கு திசையில் உள்ள குபேர தேவன், வடகிழக்கு திசையில் உள்ள ஈசானிய தேவன். அதான் திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவனுடைய அடியார்களுக்கு அவர்கள் எல்லாம் மிகவும் நல்லவர்களாக இருந்து நற்பலனையே வழங்குவார்கள். எப்போது? உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடு வெள்ளை மிடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே சிவன் புகுந்ததனால் ஒளி வீசுகின்ற அந்த மேனி பவள நிறமுள்ள மேனி, பவள நிறமுள்ள ஒளி வீசுகின்ற சிவனுடைய மேனியில் அவன் வெண்ணிறமான திருநீரையும் அணிந்து உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமாதேவியோடு வெள்ளை விடைமேல் எழுந்து தேன் நிறைந்த கொன்றை மாலையை அணிந்து கொண்டு பிறைச்சந்திரனை அணிந்து கொண்டு இத்தகைய சிறப்புகளையெல்லாம் கொண்டு என் உள்ளத்தில் அவன் புகுந்து கொண்டதால் திருமகள் கலையதூர்தி செயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆக 8 திசையிலும் உள்ள காவல் தெய்வங்கள் பூமித்தாய் பூமாதேவி, கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவருமே நமக்கு நன்மையை செய்வார்கள். என்றால் என்ன? படிப்பு சம்பந்தமான நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். செல்வம் தேடுவதற்குரிய நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். பூமியை வாங்குவதற்குரிய நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். 8 திசைகளாலும் வரக்கூடிய நம்மளுடைய ஆபத்துக்களில் எல்லாம் நம்மை காத்து நமக்கு வெற்றி அருளக்கூடிய தன்மை வரும் என்பதை உணர்த்தக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் திருமகள் கலையதூர்தி செயமாது பூமி திசை தெய்வம் ஆனபலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவனடியார்களாக நாம் மாற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சிவயநம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்ற மந்திரத்தை இடையராது எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். ஐயா, இத்தனையும் சொல்ல முடியாது என்றால் சிவயநம என என்று சொல்லிக் கொண்டிருங்கள், நமசிவய என்று சொல்லிக் கொண்டிருங்கள். ஐயா, இதுவே முடியாதது என்றால் சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருங்கள். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே. சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருங்கள், அதைத்தான் சிவனே என்று இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதனுடைய பொருளை உணராமல் சும்மா இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து 4வது பாடலை பார்ப்போமா? 4வது பாடல், யமனுடைய தூதர்கள் கொடிய நோய்கள் அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை காக்கக்கூடிய பாடல். யமன், காலன், தூதன், கொடிய நோய்கள், ஆட்கொள்ளி நோய்கள். ஆட்கொள்ளி வந்த உடனே திடீர்னு உயிரை கொண்டு போயிடும், என்ன காரணம்னே தெரியாது. அந்த கொடிய நோய்களில் இருந்தால் நம்மை காப்பக்கூடியது இந்த பாடல். மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கொடிய வெப்பம் போன்று துன்பத்தை அளிக்கக்கூடிய காலன் அக்கினி தேவன், கொதியுறு காலனங்கி யமனுடைய தூதர்கள், இவர்களெல்லாம் கொடிய நோய்கள்
மருந்தே கண்டுபிடிக்கப்படாத கொடிய நோய்கள் இவை யாவும் உங்களை ஒன்றும் செய்யாமல் நல்ல வகையிலேயே எப்பொழுது தரும்? மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு ஒன்றை மாலை முடிமேல் அணிந்து நம் உடமே புகுந்ததனால் இந்த கொடிய நோய்களெல்லாம் நம்மளை தாக்காது அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. அதனால் நம்ம கேட்டுத்தான் ஆகணும். மதிநுதல் பிறை நெற்றி, கூனல் பிறை நெற்றி என்று சொல்கிறார்கள் இல்லையா? ஒளி மிகுந்த பிறைச்சந்திரை போன்ற நெற்றியை உடைய அன்னையுடன் வடக்கு திசையில் இருந்து வேதங்களை எல்லாம் ஜனகாதி முனிவர்களுக்கும் சிவலோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் சுந்தரநாதர் என்பவர்களுக்கெல்லாம் அருளிய 66 யோக புருஷர்களுக்கும் அந்த வேதங்களை அருளிய அந்த ஆதிசிவன் கங்கை நதியையும் கொன்றை மாலையையும் முடிமேல் அணிந்து ஞானசம்பந்த பெருமானுடைய உள்ளத்தில் புகுந்ததனால், அந்த உள்ளம் வேறு எதையுமே நினைக்காமல் போனதனால் கொதியுரு காலநங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்லனவாக போயிற்று. வெப்பமான தன்மையுடைய காலன், அக்கினி தேவன், யமனுடைய தூதர்கள், கொடிய நோய்கள் அனைத்துமே நன்மை செய்யும் விதமாக மாறிவிட்டன. நம்மளுடைய உள்ளத்திலும் அந்த ஆதிசிவன் புகுந்து விட்டால் யமனுடைய தூதர்களும் அக்கினியும் கொடிய நோய்களும் நம்மை ஒன்றுமே செய்யாது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். முடியாவிட்டால் சிவயநம என்றால் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் சிவசிவை என்றாவது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதான் இந்த பாடல். மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு ஒன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் கொதியுரு காலநங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆனபளவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. தினந்தோறும் இந்த பாடலை காலையில் எந்திரிச்சு பாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி வரும். உங்களை சுற்றியே ஒரு பாதுகாப்பு வளையம் நீங்கள் எங்கு சொன்னாலும் வந்து கொண்டிருக்கும். இது உண்மை. ஞானசம்பந்த பெருமான் சொன்னது. செய்து பாருங்கள். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பற்று நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன்பற்று நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நீங்கள் எத்தனை லட்சம் தடவை சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு தகுந்தபடியெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எப்பரிசாயினும் ஏத்துமீன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தவாறு பலன்களை அவன் வாரி வழங்குவான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வழங்க முடியாது இல்லையா? கண்ணையே ஒருத்தன் கொடுத்தான், சதையவே ஒருத்தன் கொடுத்தான். அந்த மாதிரியெல்லாம் பக்தி செய்கிறவங்க இருக்கும் பொழுது சிவயனமே என்று சொல்லாமல் இருந்து கொண்டு எல்லா பலன்களையும் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுங்க என்று கேட்பது முறையாகுமா? பக்தி செய்யுங்கள், பக்தி செய்யுங்கள், பக்தி செய்யுங்கள் என்றால் என்ன? சிவனை நினைத்து கொண்டிருங்கள், அவ்வளவுதான், வேற என்ன விஷயம். அடுத்த பாடல். இடி மின்னல் ஐம்பெரும் பூதங்கள், இடி மின்னல் நிலநடுக்கம் நெருப்பு பெருவெள்ளம் இவைகளெல்லாம் நம்மளை காக்கக்கூடியது. வேற்று மதத்தை சார்ந்தவர்களிடமிருந்தும் நம்மை காக்கக்கூடிய ஒரு பாடல். நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன். நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் எங்கள் பரமன் துஞ்சுருள் வன்னி ஒன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் என்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வெஞ்சின அவுணரோடும் கொடுமையான கோபங்களை கொண்டு சைவ மதத்தை பின்பற்றுவர்களையெல்லாம் துன்புறுத்துகின்ற சமணர்களிடமிருந்தும் இன்றைய சூழ்நிலைக்கு நம்மை அச்சுறுத்துகின்ற பிற மதத்தை சார்ந்தவர்களிடம் இருந்தும் வெஞ்சின அவினரோடும் உருமிடியும் என்னும் கொலை நடுங்க செய்யக்கூடிய இடி ஓசையில் இருந்தும் கண்ணை பறிக்கின்ற மின்னலிடமிருந்தும் ஐம்பெரும் பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலநடுக்கத்தில் இருந்தும்
பெருவெள்ளத்தில் இருந்தும் சூறாவளி காற்றிலிருந்தும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், விண்ணில் செல்லக்கூடிய அந்த விமானங்கள் எல்லாம் விபத்திற்கு ஆளாகின்றனவே, அந்த விபத்துக்களிலிருந்து நம்மை தடுப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாடலை உறக்க பாடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆதிசிவன் நம் உள்ளத்தில், ஞானசம்பந்தர் உள்ளத்தில் புகுந்த மாதிரி நம் உள்ளத்தில் புகுந்திருக்க வேண்டும். அதற்கு சிவய நம, எனம சிவ, மசிவயன, வயநமசி, நமசிவய ஓம் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டும். முடியாவிட்டால் சிவயரம என நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் சிவசிவ என நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன். தேவர்களை காக்கும் பொருட்டு ஆழகால விஷத்தை விரும்பி சாப்பிட்டு நஞ்சனி கண்டனாக, நஞ்சு கண்டத்தில் இருக்கின்றவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் உமையம்மையோடு சேர்ந்து வெள்ளை விடை மேல் ஏறி அவன் இருண்ட வன்னி மாலையையும் சிவந்த கொன்றை மாலையையும் தன்னுடைய முடிமேல் அணிந்து கொண்டு என்னுடைய உள்ளத்தில் புகுந்ததனால் கண்டத்தில் நஞ்சையுடையவன் உமாதேவியோடு சேர்ந்து வெள்ளை ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி இருண்ட வன்னி மாலையையும் சிவந்த கொன்றை மாலையும் அணிந்து கொண்டு என் உள்ளத்தில் புகுந்ததனால் வெஞ்சின அவுணர்களும், வெஞ்சின அவுணர்கள் என்றால் கொடுமையான துன்பத்தை தரக்கூடிய சமணர்களும், இடியும் மின்னலும் நிலநடுக்கமும் பெருவெள்ளமும் சூறைக்காற்றும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் வரக்கூடிய துன்பங்களும் என்னை ஒன்றுமே செய்யாது என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார். இந்த பாடலை தினந்தோறும் பாடுபவர்களுக்கும் இந்த 50 பூதங்களும் நன்மை செய்வதாக மாறும். இடி மின்னல் துன்பம் செய்யாது, பிறர் மதங்களை சார்ந்தவர்களாலும் தொல்லைகள் துன்பங்கள் வராது என்பது திண்ணம். நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சுருள் வன்னி கொன்றை முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் என்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடுத்த பாடல் காட்டு மிருகங்களில் இருந்தெல்லாம் நம்மை காக்கக்கூடிய பாடல். வாழ்வரி அதலதாடை வரி கோணத்தவர் மடவாழ்தனோடு முடனாய் நாள்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தன் உளமே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. என்னென்ன கொடிய காட்டு மிருகங்கள் எல்லாம் நம்மை பார்த்தவுடன் பயந்து ஓடிப்போகும். கோளரி வரிப்புலி நம்மை கண்டவுடன் ஓடிப்போய்விடும். காட்டுப்பன்றி நம்மை கண்டவுடன் ஓடிப்போய்விடும். யானை, காட்டு யானை, மதநீர் சொரிகின்ற காட்டு யானை நம்மளை விட்டு ஓடிப்போய்விடும். நாகம் நம்மை விட்டு ஓடிப்போய்விடும். கரடி நம்மை விட்டு ஓடிப்போய்விடும். சிங்கம் நம்மை விட்டு ஓடிப்போய்விடும். நல்லது செய்யும். எப்பொழுது? வாழ்வரி அதலதாடை வரி கோவணத்தோர் மடவாழ்தனோடு முடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தன் உளமே புகுந்ததனால் தாமரை மலரையும் வன்னி மலரையும் கொன்றை மலரையும் கங்கை நதியையும் தன்னுடைய தலைமுடி மேல் அணிந்து கொண்டு புலித்தோலை இடையில் அணிந்து கொண்டு புலித்தோலை மேலாடையாகவும் அணிந்து கொண்டு உமாதேவியோடு என்னுடைய உள்ளத்தில் புகுந்து வந்து இருந்து கொண்டதால் கோளரி உழுவையோடு கொலையானைகளில் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. புலி, சிங்கம், காட்டுப்பன்றி, கரடி, யானை, கொடிய நாகம் இவை போன்ற காட்டு விலங்குகள் அனைத்துமே எனக்கு துன்பம் தராமல் நன்மையே தரும் என்று சொல்கிறார். எல்லா பாடல்களிலும் அவர் என்ன சொல்கிறார்? அம்மையுடன் சேர்ந்து ஆதிசிவன் தன் உள்ளத்தில் புகுந்து கொண்டதால்
இந்த நிலையை தான் அடைந்ததாக சொல்கிறார். நாமும் ஆதிசிவனை நம் உள்ளத்தில் கொள்ள வேண்டும். சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். முடியாவிட்டால் சிவயநம என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நமசிவய என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வாழ்வரி அதலதாடை வரிகோணத்தோர் மடவாழ்தனோடு முரணாய் நாள்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தன் உளமே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலையானைகள் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடுத்த பாடல் வாதம் பித்தம் கபம் என்ற 3 விதமான நோய்களிலிருந்து நம்மை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. அதான் வாதம். வாதம்னா நம் உடலில் இருக்க வேண்டிய வாயுக்கள் ஏறியும் இறங்கியும் இருந்தால் வரக்கூடிய துன்பங்கள், கால்கை வலி, வலிப்பு நோய், இதெல்லாம் இருக்குது வாதம். பித்தம்னா நெருப்பு அதிகமாக இருக்க வேண்டிய அளவை விட உஷ்ணம் அதிகமாக இருந்தால் வரக்கூடிய நோய்கள். கபம் என்றால் குளிர்ச்சி இருக்க வேண்டிய அளவை விட கூடியும் குறையும் இருந்தால் வரக்கூடிய நோய்கள். இந்த நோய்கள் எல்லாம் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக அருளப்பட்ட பாடல். செப்பில முளைநன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெப்போடு குளிரும் வாத மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அழகிய வடிவத்தை உடைய செப்பிய செதுக்கிய சிலை போன்ற வடிவத்தை உடைய அழகிய அன்னையுடன் சேர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி என்னுடைய உள்ளத்தில் அவன் புகுந்து கொண்டான். அவன் ஒப்பில மதியும் பிறைமதியை அணிந்து கொண்டிருந்தான். கங்கை நதியை அணிந்து கொண்டிருந்தான். ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வாதம் பித்தம் கபம் இந்த 3 நாள் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் என்னை தாக்காமல் போய்விட்டன. உங்களையும் தாக்காமல் போய்விடும். அடியவர்களுக்கெல்லாம் இந்த பலன் கிடைக்கும் என்று ஞானசம்பந்தர் சொல்கிறார். செப்பில முளைநன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெப்போடு குளிரும் வாத மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பாருங்க, 8வது பாடல் ராவணன் போன்ற அரக்க உருவங்களிலிருந்து நம்மை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல். அன்று ராவணன் இருந்தான், துரியோதனன் இருந்தான். அதை போல இப்பொழுதும் இந்த அரக்க ஜென்மங்கள் சில இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்தெல்லாம் நம்மை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல். வேல்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாள் தனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர்சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஏன்னா ராவணன் வாழ்ந்த இடம் இலங்கை, கடல் சூழ்ந்தது. அதை போல ராவணன் போன்ற அரக்கர்களிடமிருந்தும் கடலிலிருந்து வரக்கூடிய சுனாமி போன்ற துன்பங்களிலும் நம்மை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல். வேல்பட விழி செய்தென்று விடைமேல் இருந்து மடவாழ்தனோடு முடனாய் வேல் போன்ற கூர்மையான விழிகளை உடைய அன்னையுடன் சேர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி பிறை நிலவையும் கொன்றை மாலையையும் அணிந்து கொண்டு வன்னி மாலையையும் அணிந்து கொண்டு என் உள்ளம் முழுவதையும் அந்த சிவன் இருந்து கொண்டு வருவதனால் என் உள்ளம் முழுதும் சிவமாகி போனதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தொடோடும் இடரான வந்து நிலையா. கடல் சூழ்ந்த இலங்கையில் உள்ள ராவணன் உலகத்தை துன்பப்படுத்திய பொழுதும் என்னை ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகி போவான். அதை போல ராவணன் போன்ற அரக்கர்களிடமிருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுவான். அந்த ஆதிசிவன் ஆழ்கடலிலிருந்து வரக்கூடிய துன்பங்களில் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுவான். சுனாமி போன்ற பேர் ஆபத்துக்கள் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுவான் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். வேல்பட விழி செய்தன்று விடைமேல் இருந்து மடவாள் தனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர்சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தனோடும் இடரான வந்து நெலியா
ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆழ்கடலும் ராவணன் போன்ற அரக்கர்களும் நம்மை துன்புறுத்தா வண்ணம் இருக்க வேண்டுமென்றால் நாம் சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டும். சிவய நம என நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நமசிவய என நினைத்து கொண்டிருக்க வேண்டும். முடியாவிட்டால் சிவசிவ என்றாவது நினைத்து கொண்டிருக்க வேண்டும். 9வது பாடல். பார்க்கடலில் எழுந்தருளியிருக்கக்கூடிய விஷ்ணுவும் தாமரை மலரின் மேல் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மதேவனும் வானுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களும் 4 வேதங்களும் நம்மை காக்க வேண்டும் என்றால் இந்த பாடலை பாட வேண்டும். அப்படியே வரிசையா வாரார். பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருங்கால மானபலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பல பல வேடமாகும் பரன் அவன் அடியார்களுக்கு அருள்வதற்கு பல பல வேடங்களில் வருவான். ஒருவனே வேடன் மாதிரி வருவான். பிட்டுக்கு மண் சுமப்பான். மரம் வெட்டியாக வருவான். முதியவனாக வருவான். சலவை தொழிலாளியாக வருவான். எல்லா விதமான உருவங்களிலும் வருவான். போர் வீரனாக வருவான். என்ன விதமான வடிவங்களெல்லாம் வருவான். அதான் அலையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர்ங்கிறது. அளவில்லாத விளையாட்டு உடையவன். பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் உமையம்மையை இடப்பாகத்தை கொண்டவன். பசு ஏறும் எங்கள் பரமன் ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி சலமகளோடு, சலமகள் என்றால் நீர்மகள், கங்கை அணிந்து கொண்டு எருக்கு மாலை அணிந்து கொண்டு என்னுடைய உளமே புகுந்ததனால் மலர்மிசையோனும் தாமரை மலரில் எழுந்தருள் இருக்கின்ற பிரம்மனும் திருமாலும் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் 4 வேதங்களும் வானுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களும் வருங்காலமும், கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இல்லை, வருங்காலமும் காலதேவனும் அலைகடலும் அந்த அலைகடலில் இருக்கக்கூடிய மேருமலையும் அலைகடலும் மேருமலையும் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. என் உள்ளத்தில் சிவன் வந்து புகுந்து கொண்டதால் இவை அனைத்துமே எனக்கு நன்மையை செய்யும். அதை போல சிவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கும் நன்மை செய்யும் என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். எனவே சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்றோ சிவய நம என்றோ நமசிவய என்றோ சிவசிவ என்றோ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருங்காலம் ஆனபலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடுத்த பாடல். வேற்று மதத்தை சார்ந்தவர்களை எல்லாம் வெல்வதற்கு அவளிடமிருந்து நம்மை காப்பதற்கு உதவக்கூடிய பாடல். கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அம்மனை வாதில் அழிவிக்கும் மண்ணில் திருநீறு செம்மைத்திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பாசுபத ஆஸ்திரம் வேண்டுவதற்காக வேண்டி அர்ஜுனன் தவம் செய்தான். அந்த அர்ஜுனனுடன் விளையாட்டு காண்பதற்காக வேடன் வடிவத்தில் சிவன் வந்தார். அவனுடன் போர் புரிந்தார். அவனுடைய போர் திறமையை கண்டு மகிழ்ந்தார். மகிழ்ந்து அவனுக்கு அந்த வேடத்தை, அந்த பாசுபதா அஸ்திரத்தை அவருக்கு அளித்தார் அர்ஜுனனுக்கு. அந்த மாதிரி நமக்கு அருள் புரிவதற்காக பல சோதனைகளை நமக்கு வைக்கக்கூடிய அந்த ஆதிசிவன், அதான் அந்த ஆதிசிவன் கொத்தான மனம் வீசக்கூடிய மலர்களை அணிந்த உமையோடு ஊமத்த மாலையையும் சந்திரனையும் நாகத்தையும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அம்மனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீறு செம்மைத்திடமே. அவர் மதுரையை நோக்கி சமணர்களை வெல்வதற்காகத்தான் அனல்வாதம் புனல்வாதம் செய்து வெல்வதற்காகத்தான் வருகிறார். அதில் வெல்வதற்குரிய வலிமையை அவன் தருவான். ஏனென்றால் அவன் என் உள்ளத்தில்
கொத்து போன்ற மனம் வீசக்கூடிய மலர் மாலை அணிந்த உமையம்மையோடு என் உள்ளத்தில் வந்து அமர்ந்து கொண்டான். அவன் அர்ஜுனனை வேடனாக வந்து போர் செய்ய வைத்து அவனுடைய திறமையைக் கண்டு மகிழ்ந்து அவனுக்கு பாசுபதாஸ்திரம் அளித்தது போல் என்னையும் இப்பொழுது சோதிக்கிறான். நான் புத்தர்களையும் சமணர்களையும் வெல்வதற்குரிய வலிமை எனக்கு தந்தருள்வான். அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே எனக்கு தந்ததைப் போல என்னுடைய அடியார்களுக்கும் அவன் தந்தருள வேண்டும். இதுதான் கட்டளை. அதற்கு நாம் சிவனை நினைக்க வேண்டும் அல்லவா? சிவைய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய உகம் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அல்லது சிவைய நம என சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அல்லது நமசிவய என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அல்லது சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதான் புத்தலர் கொல்லியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட வீர்தன் மத்தமும் மதியும் நாக முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அம்மனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீறு செம்மைத்திடமே. அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எந்தவிதமான போட்டிக்கு செல்வதற்கு முன்னாலும் அதில் வெற்றி அடைவதற்கும் அதில் வரக்கூடிய சூழ்ச்சிகளை வெல்லக்கூடியதற்குமாக இந்த பாடல் நியாயமான முறையில் வந்து வெற்றி அடைவதற்கு உதவக்கூடிய பாடல். இந்த 9 பாடல்களிலும் இந்த மாதிரி என்னென்ன வகையான இன்பங்கள் நமக்கு கிடைக்கும், துன்பங்கள் நீங்குவதற்கு என்ன வழி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். முதல் பாடலில் என்ன சொல்லிவிட்டார்? கோள்களிடமிருந்து நன்மை. இரண்டாவது பாடல் நாள் நட்சத்திரங்களிடமிருந்து நன்மை. மூன்றாவது கலைமகள் அலைமகள் மலைமகள் திசை தெய்வங்கள் எல்லாவற்றிலுமிருந்து நன்மை. நான்காவது பாடல் யமனுடைய தூதர்கள் கொடுநோய்களிலிருந்து நன்மை. ஐந்தாவது பாடல் இடி மின்னல் மற்ற பகைவர்களிடமிருந்து நன்மை தரக்கூடிய பாடல். ஆறாவது பாடல் காட்டு மிருகங்களிலிருந்து நன்மை தரக்கூடிய பாடல். ஏழாவது பாடல் வாதம் பித்தம் கபம் போன்ற நோய்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய பாடல். எட்டாவது பாடல் ராவணன் போன்ற அரக்கன்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய பாடல். 9ஆம் பாடல் திருமால் பிரம்மன் 4 வேதங்கள் அனைவரிடமிருந்து தேவர்கள் போன்ற அனைவரிடமிருந்து நன்மை தரக்கூடிய பாடல். 9வது பாடல் புத்தர்கள் சமணர்களை வாதில் ஜெயிக்கக்கூடிய பாடல். 10வது இறுதி பாடல் இதை தினந்தோறும் பாடி வந்தால் நாம் சிவலோகத்தில் எப்படி வாழலாம் என்பதை உணர்த்தக்கூடிய பாடல். தேனமர் பொழில்கள் ஆலை வேலை சென்னல் துன்னி வளர் செம்மன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாகிய பிரம்மாபுரத்து மறைஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இந்த பாடலை தினந்தோறும் பாடி வரக்கூடிய சிவனடியவர்கள் எல்லா விதமான துன்பங்களும் நீங்க பெற்று நான்முகனுடைய அருள் பெற்று அந்த திருமாலினுடைய அருள் பெற்று நவகிரகங்களினுடைய அருள் பெற்று கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரனுடைய அருள் பெற்று சிவலோகத்தில் மன்னரை போல் வாழ வேண்டும். இது சத்தியம். அவளை நவகிரகங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இந்த பாடல். தேனமறு பொருள்கள் ஆலைவிலை சென்னல் துண்ணி வளர் சம்பன் எங்கும் நிகழ அந்த வளமான பூமியில்தான் அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். தேன் போன்ற இனிமை நிறைந்த கரும்புகள் விளைகின்ற அதனால் கரும்பு ஆலைகள் நிறைய இருக்கின்ற நெல் விளைகின்ற வயல்வெளிகள் சூழ்ந்திருக்கின்ற செம்பும் பொன்னும் விளையக்கூடிய அந்த வளமான பூமியில் நான்முகன் அந்த பிரம்மதேவன் மறைஞான முனிவன் சீர்காழியிலிருந்து பெருந்துறையிலிருந்தும் வேதங்களை எல்லாம் வடபால் இருந்து ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவன் ஆதிசிவன் திருமால் கலைமகள் அலைமகள் மலைமகள் போன்ற அனைத்து தெய்வங்களும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய். இந்த சிவனடியார்களை துன்புறுத்தா வண்ணம் நீ எங்களுக்கு சத்தியம் செய்து தர வேண்டும், உரை செய். இந்த பாடலை பாடுபவர்களை நவகிரகங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, 4 நட்சத்திரங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, கொடிய நோய்கள் ஒன்று செய்யக்கூடாது, கொடிய அரக்கர்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, அனைத்து தெய்வங்களும் அருளாசியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சத்தியம் செய் என்று திருஞான சம்பந்த பெருமான் சிவனிடமே கேட்டு பெற்றதனால் இந்த கோளறு 9 பாடல்களையும் இந்த 10வது பாடலையும் சேர்த்து தினந்தோறும் பாடி வருபவர்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் இந்த பிறவியில் விடுதலை கிடைப்பதுடன் நாம் சிவலோகத்தில் மன்னரைப் போல் தேவர்களைப் போல் வாழக்கூடிய சூழ்நிலையும் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
தேனமர் பொழில்கள் ஆலைவலை சென்னல் துன்னி வளர் செம்பன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாகிய பிரம்மாபுரத்து மறைஞான முனிவன் தானுரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று திருஞான சம்பந்த பெருமான் ஆணையிட்டு சொல்லக்கூடிய இந்த பாடல் பொய்ப்பதில்லை. இந்த பாடல் நம்மளை உய்விக்க வந்த அற்புதமான பதிகம், பதிகங்களிலேயே மிகச்சிறந்த பதிகம். பாடி பயனடைவீர்கள் என்று நினைக்கிறேன். மேன்மைகள் சைவ நீதி உலகங்களும் செல்வதற்கு அனைவருக்கும் பயிருங்கள். அடுத்தும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.